தொகுதி மறுவரையறை தொடர்பாக தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அழைப்பு விடுத்துள்ள அனைத்துக் கட்சி கூட்டத்தில் பங்கேற்குமாறு நடிகர் விஜயன், தவேக உள்ளிட்ட 45 கட்சிகளுக்கு தமிழக அரசின் சார்பில் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன். ராஜகுமரன், வணக்கம். விவரங்கள் என்ன? மார்ச் மாதம் 5ஆம் தேதி அனைத்து கட்சி கூட்டத்திற்கு முதலமைச்சர் நேற்று அழைப்பு விடுத்து கடிதம் எழுதியிருக்கின்றார். முதலமைச்சருடைய கடிதம் எந்தெந்த கட்சிகளுக்கெல்லாம் சென்றிருக்கின்றன என்ற தகவல் தற்போது வெளியாகி இருக்கின்றது. ஏனென்றால் நேற்று தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்திருந்த தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், நாடாளுமன்ற தொகுதிகள் வரையறை செய்யப்படுவதன் மூலமாக மக்கள் தொகை குறைப்பு நடவடிக்கையில் தேசிய அளவில் மிகச்சிறந்த மாநிலமாக செயல்பட்டிருந்த தமிழகத்திற்கு இழப்பு ஏற்பட போகின்றது. 8 மக்களவை தொகுதிகளை நாம் இழக்கப் போகின்றோம். 39 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கும் பொழுதே நம்முடைய குரல் வலையை நெருக்கின்றார்கள். இப்பொழுது மக்கள் தொகையை குறைத்ததற்கான பலனாக நம்முடைய நாடாளுமன்ற தொகுதிகளை குறைக்கப் போகின்றார்கள். 8 தொகுதிகளை இழக்கப் போகின்றோம். எனவே இது குறித்து பேசுவதற்காக அனைத்து முக்கிய அரசியல் கட்சிகளுக்கும் நான் அழைப்பு விடுத்திருக்கின்றேன் என்று முதலமைச்சர் தலைமைச் செயலகத்திலே செய்தியாளர்களிடம் தெரிவித்திருந்தார். அதன் தொடர்ச்சியாக முதலமைச்சர் கடிதத்தின் மூலமாக முக்கியமான அரசியல் கட்சிகளுக்கு அழைப்பு விடுத்திருந்தார். தற்பொழுது கிடைத்திருக்கக்கூடிய இந்த தகவல், முதலமைச்சரால் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ள அரசியல் கட்சிகளின் பட்டியல் வெளியாகி இருக்கின்றது. அதில் நடிகர் விஜய் தொடங்கி இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய பெயரும் இடம்பெற்றிருக்கின்றது. அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்பதற்காக தமிழக வெற்றி கழகத்திற்கு தமிழ்நாடு அரசு, தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அழைப்பு விடுத்திருக்கின்றார். ஏறக்குறைய 45 கட்சிகள் அதில் இடம்பெற்றிருக்கின்றன. தமிழக வெற்றி கழகம் உள்ளிட்ட ஒரு சில முக்கியமான கட்சிகள் தேர்தல் அரசியலில் இதுவரை பங்கு பெறாவிட்டாலும் தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாடு அரசியல் களத்தில் மிக பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய நிலையில் தமிழக வெற்றி கழகத்திற்கு முதலமைச்சர் இந்த அழைப்பினை விடுத்திருக்கின்றார். அந்த கூட்டத்தில் பங்கு பெறுவதற்கு விஜய் நேரடியாக வருவாரா அல்லது விஜய் கட்சியினுடைய நிர்வாகிகள் வருவார்களா என்பது அந்த கட்சியினுடைய நிர்வாகிகள் மூலமாக உறுதி செய்யப்படும். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைமை மூலமாக தற்போது சென்னை தலைமைச் செயலகத்தில் நாமக்கல் கவிஞர் மாளிகையில் நடைபெறப் போகின்ற அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்பதற்காக தமிழக வெற்றி கழகத்திற்கு அழைப்பு விடுத்திருக்கின்றது தமிழ்நாடு அரசு. ஒருவேளை விஜய் அந்த நிகழ்வில் பங்கேற்றால் அரசியல் கட்சியினுடைய தலைவராக முதல் முறையாக தலைமைச் செயலகத்திற்குள் விஜய் செல்வதற்கான ஒரு சூழல் அமையும். நேரடியாக விஜய் அந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்பதற்காக சென்றால் அரசியல் கட்சியினுடைய தலைவராக அவர் செல்வதற்கான ஒரு வாய்ப்பு, முதல் முறையாக தலைமைச் செயலகத்திற்குள் செல்வதற்கான ஒரு வாய்ப்பு வரும். இதற்கு முன்பாக அவர் தலைமைச் செயலகத்திற்கு முதலமைச்சரை சந்தித்து நிதி வழங்குவது உள்ளிட்ட அந்த பணிகளுக்காக கொரோனா காலங்களில் சென்றிருந்தாலும் கூட தமிழக வெற்றி கழகம் என்ற அரசியல் கட்சியை தொடங்கிவிட்ட பிறகு ஏற்கனவே தமிழக வெற்றி கழகத்தினுடைய சுவரொட்டி உள்ளிட்டவற்றிலெல்லாம் அந்த கட்சியினுடைய தொண்டர்கள் தலைமைச் செயலக படத்திற்கு முன்பாக விஜய் இருக்கக்கூடிய விதமாக 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று விஜய் முதலமைச்சராக தலைமைச் செயலகத்திற்குள் அடியெடுத்து வைப்பார் என்று தலைமைச் செயலக படத்துடன் சுவரொட்டிகளை ஒட்டி வருகின்றார்கள். இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்பதற்காக விஜய் சென்றால் அரசியல் கட்சியினுடைய தலைவராக முதல் முறையாக தலைமைச் செயலகத்திற்குள் அவர் செல்லக்கூடிய நிகழ்வாக அது அமையும். மார்ச் மாதம் 5ஆம் தேதி சென்னை தலைமைச் செயலகத்தினுடைய நாமக்கல் கவிஞர் மாளிகையில் நடைபெறக்கூடிய அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்பதற்காக தமிழக வெற்றி கழகத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே இருமொழி கொள்கை உள்ளிட்டவற்றில், மாநில சுயாட்சி போன்றவற்றில் பெரியாரை ஏற்றுக்கொண்டது உள்ளிட்ட பல விஷயங்களில் திமுகவோடு தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொள்கைகளும் ஒத்துப்போகின்றன. எனவே இந்த நாடாளுமன்ற தொகுதி மறுவரையறை அந்த சீரமைப்பிலும் கூட திராவிட முன்னேற்ற கழகம் எடுத்திருக்கக்கூடிய அந்த நிலைப்பாட்டை தமிழக வெற்றி கழகமும் எடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. மாநாட்டில் அவர்கள் அறிவித்திருந்த அந்த கொள்கை விளக்க தீர்மானங்களிலும் தமிழகத்தினுடைய பிரதிநிதித்துவத்தை குறைக்கக்கூடாது என்பதை தமிழக வெற்றி கழகம் வலியுறுத்தியிருந்தது. எனவே இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்பதற்கு தமிழக வெற்றி கழகத்திற்கு விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அழைப்பினை ஏற்று தலைமைச் செயலகம் செல்வதற்கு விஜய் விருப்பத்துடனேயே இருப்பார் என்ற ஒரு கருத்தையும் தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகள் தெரிவித்திருக்கின்றார்கள். 45 கட்சிகளுக்கு முதலமைச்சர் அழைப்பு விடுத்திருந்தாலும் தமிழக வெற்றி கழகத்திற்கு விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அழைப்பை தமிழகத்தினுடைய முக்கியமான அரசியல் கட்சிகளும் ஆர்வத்தோடு பார்க்கின்றார்கள். விஜய் நேரடியாக வருவாரா அல்லது தன்னுடைய கட்சியினுடைய 2ஆம் நிலை தலைவர்களை அனுப்புவாரா என்ற ஒரு எதிர்பார்ப்பு எழுந்திருக்கின்றது. இன்று நடைபெறக்கூடிய இந்த 2ஆம் ஆண்டு தொடக்க விழா நிகழ்ச்சியிலும் பங்கேற்கக்கூடிய தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் சில முக்கியமான அரசியல் அறிவிப்புகளை வெளியிடுவார் என்ற எதிர்பார்ப்போடு தொண்டர்கள் காத்திருக்கக்கூடிய சூழலில் தமிழ்நாடு அரசு விடுத்திருக்கக்கூடிய இந்த அழைப்பு செய்தி தமிழக வெற்றி கழக தொண்டர்களுக்கு பெரும் உற்சாகத்தை தந்துள்ளது.